வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் திடீரென உள்வாங்கிய சாலை. 45 அடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தல். மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி போராட்டம். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் பொருட்கள் விற்பனை தொடக்கம். ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் வாங்க முடியாது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தின் சாலை திடீரென உள்வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தில் சாலை திடீரென உள்வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஏற்பட்ட இந்த பள்ளம் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. சாலை உள்வாங்கியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே அமைந்துள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கையில் பதாகைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த கிராமமும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகே வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு மாற்று இடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியில் இருந்து குடிதண்ணீர் எடுக்கும் போது சடலமானது குடிதண்ணீரில் கழிவாக கலப்பதும் கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலம் அடித்து கடலுக்கு செல்வதால் இதை மீன்கள் உட்கொள்கின்றது. அந்த மீன்களை மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும் போது பலவிதமான நோய்கள் உருவாவதாகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இதுகுறித்து புகார் மனு அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொன்னி அரிசி கிலோ ரூபாய் 52 மற்றும் சர்க்கரை கிலோ ரூபாய் 45 என்ற குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கு தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகைகளில் இலவச மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பொன்னி அரிசி கிலோ ரூபாய் 52, சர்க்கரை கிலோ ரூபாய் 45, துவரம்பருப்பு கிலோ ரூபாய் 63, உளுந்து கிலோ ரூபாய் 65, கடலைப்பருப்பு கிலோ ரூபாய் 46, பச்சை பருப்பு கிலோ ரூபாய் 61 என்ற விலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த மளிகை பொருட்களை வாங்க முடியும் என்றும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் வாங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் ஒட்டப்பட்ட கருப்பு ஸ்டிக்கர்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர்.
புதுச்சேரி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் ஒட்டப்பட்ட கருப்பு ஸ்டிக்கர்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தானே நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தினார். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த பல வாகனங்கள் கண்டறியப்பட்டன. உடனடியாக அவற்றை அகற்ற போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டதுடன் சில வாகனங்களில் தானே கையால் ஸ்டிக்கர்களை அகற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தும் வகையில் வாகன கண்ணாடிகளில் அதிக அளவு கருப்பு படலம் ஒட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர சூழ்நிலைகளில் வாகனத்தின் உள்ளே உள்ளவர்களை தெளிவாக காண முடியாததால் பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும் விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரின் பல முக்கிய சாலைகளில் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமான கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் போது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கட்சியின் சின்னமான விசில் சின்னத்தை கோலமாக இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த அழைப்பை தொடர்ந்து பல இடங்களில் கட்சியினரின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமான கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் வரவிருக்கும் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்ற கோல பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கட்சியின் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. விஜய் அண்ணா, நீங்க கேட்ட அந்த பேர்ல நாங்க விசில் சின்னம் வீட்டுல கோலமா வரைஞ்சிருக்கிறோம். உழவுக்கரையில இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக வேண்டிட்டு எங்க வீட்டுல விசில் சின்னம் கோலம் போட்டிருக்கிறோம். 23ஆம் தேதி நம்ம எலெக்ஷன் வருது தமிழகத்துல. எல்லாரும் நம்ம அண்ணன் விஜய்க்காக ஓட்டு போடணும் அப்படின்னு மிக தாழ்மையோட நாங்க எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அண்ணன் விஜய்க்காக எல்லாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க. பாண்டிச்சேரியில எப்படி நம்ம பெரிய ஆதரவு கொடுத்தோமோ அதே மாதிரி தமிழகத்திலயும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய யானை கோடை வெயிலின் தாக்கத்திற்கு சரஸ்வதி தீர்த்த குளத்தில் உற்சாகமாக நீராடியதை அங்குள்ள பக்தர்கள் பார்த்து ரசித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரகிருதி எனும் 22 வயது பெண் யானையை பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருநள்ளாறு தர்பரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள், பிரதோஷ பூஜைகளில் கோவில் யானை பிரகிருதி ஆலயம் சுற்றி வந்து வணங்கியும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியும் வருகிறது. மேலும் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு வரும் விஐபிகள் பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து யானைக்கு பழங்கள், பேரீச்சம்பழம் உள்ளிட்ட தின்பண்டங்கள் கொடுத்து ஆசி பெறுவது வழக்கம். பிரகிருதி யானை தினமும் காலை மற்றும் மாலை இருவேளை ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்த குளத்தில் நீராடி வருகிறது. தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பம் நிலவி வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெப்பத்தை தணிப்பதற்காக சரஸ்வதி தீர்த்த குளத்தில் மதியம் வேளையில் குளிக்கச் செல்லும் பிரகிருதி சில மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு உற்சாக சத்தமிட்டு சந்தோஷமாக குளித்து வருகிறது. உற்சாகமாக நீராடும் பிரகிருதியை பக்தர்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம்
மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா 2026 நடைபெற்றது. புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். மலர்கன் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான எம். தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி. ராஜராஜன், இணை செயலாளர் எஸ். வேலாயுதம், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, திருமதி வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் எஸ். சூர்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோருக்கும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்றும் வாழ்வின் எந்த நிலையிலும் அது இனிமையான நினைவை தரும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மிஸ் கேதிகா சர்மா, அனிஷ்மா அனில்குமார் மற்றும் டிஜே தீபிகா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களின் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகளை வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முழு நிகழ்ச்சியையும் அறிவிப்பாளர்கள் தர்ஷி சுந்தரம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் சபரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலாச்சார நிகழ்ச்சிகளை இளன் 2026 கலாச்சார நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விளையாட்டு நிகழ்ச்சிகள் உடற்கல்வி இயக்குனர் திரு மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இளன் 2026 ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் சூரியோதய் வங்கியின் 9ஆம் ஆண்டு விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சூரியோதய் வங்கியின் 9ஆம் ஆண்டு விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். வாடிக்கையாளர்களின் நலன் குறித்தும் பணியாளர்களின் சேவை குறித்தும் சூரியோதய் வங்கியின் மேலாளர், பணியாளர்கள், வாடிக்கையாளர்களிடையே கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்புரையாற்றினார். அவருக்கு வங்கியின் சார்பில் மேலாளரும் தீபம் தொலைக்காட்சியின் இயக்குனரும் வாழ்த்தி பரிசளித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திடீரென உள்வாங்கிய சாலை, 45 அடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தல். மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி போராட்டம். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் பொருட்கள் விற்பனை தொடக்கம். ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் வாங்க முடியாது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.